திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம நிறைய விஷயங்களை ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பேருக்கு இது ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் பல நன்மைகள். ஒரு வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வருடம் இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் அப்படின்றது பிரபஞ்சத்தோட ரூல். அது நீங்கள் உணருவீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி 2025 ஜனவரியிலிருந்து 2026 ஜனவரி வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் மிதுன லக்னம் மிதுன ராசினருக்கு இதுக்கு முன்னால் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதுல உஷாரா இருக்கணும், எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொள்வது நல்லது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி இவர்களுக்கு 3 விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நடந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள், ஒரு வீட்டில் மிதுன லக்னமோ அல்லது மிதுன ராசி இருக்குன்னா அந்த வீட்டில் கம்பல்சரி என்னன்னா அவங்களுடைய பழைய தாத்தா அந்த மாதிரியான பெரியப்பா சித்தப்பா தாத்தா இந்த வகையில் எடுத்து பார்க்கும்போது இருதார அமைப்பு இருக்கும். அப்போ அந்த ஜாதகருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகியிருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிரந்தரமான வேலை தொழில் அமையல. நான் வேலைக்கு போனால் மோர் தென் 3 பிளேசஸ் 3க்கும் மேற்பட்ட இடங்கள் வேலைக்கு போயிருக்கேன், நிரந்தரமா ஒரு இடத்துல இல்ல ஒரே இடத்துல இப்ப இருக்கு, ஆனா சம்பளம் பத்தல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வம்சத்துல நடந்திருக்கும். சுகரு கிட்னி யூரின் ப்ராப்ளம்ன்றதெல்லாம் இவங்க குடும்பத்துல உண்டு. நாயே வளர்த்தா இறந்துறவங்கள ஓடி போயிடுன்றதெல்லாம் அந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னால நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற புத பகவான் லக்னத்துக்கும் 4க்கும் உரிய புத பகவான் போயிட்டு 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. இங்க 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒண்ணு, லக்னாதிபதி 6க்கு போனால் அப்படின்ற ஒரு அமைப்புல பார்க்கும்போது இந்த வருடம் இவர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை நிறைய சஃபர் ஆக போறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ லக்னாதிபதி புதன் 6ஆம் இடம் போது நோய் எதிரி கடன். நோய் அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை. அது எங்க வருது அப்படின்னா விருச்சிக லக்னத்துல இருக்கிறதால இவர்களுக்கு அந்த இடுப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்புளுக்கு கீழே இடுப்பு பகுதியில் கிட்னியோ இல்லை L3 L4 அந்த போன்லேயோ அந்த மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்க கிட்னி ஸ்டோனு, கிட்னி ஃபால்ட்டு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நோயாக வரப்போகிறது, உடலாகிய பிரச்சனையாக. அது அந்த இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு, செக் பண்ணிக்கோங்க. அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னும் போது சித்தாண்ட ஆயுர்வேதா இது பாருங்க. ஏன்னா புதன் அப்படின்றவர் போயிட்டு 6ல் உட்கார்றாரு. அப்போ புதன்னாலே சித்தாண்ட ஆயுர்வேதா அந்த வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து எதிரி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடை வர்றதால மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று புதன், 2வது புதன் போய் உட்கார்ற இடம் செவ்வாயோட வீடு. அப்போ பங்காளிகள் வகை, செவ்வாய் என்றாலே பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி பங்காளிகள் வகையிலையும், 2வது மாமன் வகை, மச்சான் மாமன் இந்த மாதிரி மாமன் வகையில அதே போல டாக்குமெண்ட் ரைட்டிங், இந்த பத்திரப்பதிவு துறையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரம் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல இவர்கள் டாக்குமெண்ட் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்காங்க, ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க, இல்லாட்டி ஆல்ரெடி ஆதார், இதுல எல்லாமே நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த வருஷம் கண்டுபிடிப்பாங்க. அது எல்லாமே கரெக்ஷன் பண்றதுக்கான காலகட்டம் மிதுன லக்னம். 2வது புதன் என்றாலே மாமன் மச்சான் இவங்களுடைய உதவிகள் வராதுன்னு சொல்லியிருக்கேன். பங்காளிகள் வகையில் உதவிகள் வராது. ஏன்னா இதெல்லாமே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல போய் புத பகவான் மறைகிறாரு. லக்னாதிபதி அங்கேயே போறதால நோய் எதிரி கடன் அப்படின்ற விஷயத்துல பொருளாதார விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். சொத்து கடனுக்காக சொத்தை வைக்கிறது. ஏன்னா 4ஆம் அதிபதி புத பகவான், அவர் போய் இருக்கிறது 6ன்றது கடன், அப்ப 4ன்றது சொத்து. அப்ப சொத்து கடனுக்காக சொத்தை விற்பதும், அதே போல வாகனத்துக்கு இப்போ ஆல்ரெடி நான் ஒரு 4 வீலர் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த வாகனத்துக்கு செலவுகள் இந்த வருஷம் 2025 கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசப்பட்டு உட்கார்றாரு, நீசமாகி வக்ரமாகி உட்கார்றாரு. இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 6க்கும் அதே போல 11க்கும் அதிபதியாகி 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல உட்காரும் பொழுது இவர்களுடைய பேச்சுக்கள் ஃபோர்ஸா இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸாக வெளிப்படும். நீசப்பட்டு வக்ரமாகி உட்கார்றாரு அப்படின்னும் போது மேக்சிமம் தவறான வார்த்தைகள் பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழிச்சொல் கட்ட பேர் அவச்சொல்லை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில்
இவர்களால் வந்துட்டு மிதுன லக்னம் மிதுன ராசி ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அவர்களால் வந்துட்டு அவர்களுடைய குடும்பத்தில் இவர்களுடைய பேச்சினால வந்துட்டு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பேர், ஒரு அவப்பெயரை கொடுக்கும் பேர். அதனால பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க இந்த 2025 பொறுத்த வரைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ 4ஆம் இடம் என்ன சொல்லியிருக்குங்க, 4ஆம் இடம் வந்து 6க்கு போனாலே என்ன சொல்லியிருக்கு, அதே விஷயம் தான். அப்போ 4ல் வந்து கேது பகவான் உட்காந்தாலே அந்த இடத்துல 4ஆம் இடம் வந்து மனசை குறிப்பிடும், 4ஆம் இடம் வந்து ஒழுக்கத்தை குறிப்பிடும், 4ஆம் இடம் வந்து உடல் ஆரோக்கியத்தை, சுகம்னு பேர். அப்போ இதெல்லாமே அந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறது. ஆல்ரெடி அதுக்கு தகுந்த மாதிரி என்னாச்சு, கோச்சாரத்துலையும் அதாவது லக்னாதிபதி குரு போயிட்டு 6ல் உட்கார்றாரு. இந்த இடத்துல 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடம் ஒழுக்கஸ்தானம். இந்த இடத்துல கேது வரும்பொழுது மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசியில் பிறந்த பெண் ஆகட்டும் ஆணாகட்டும், அந்த 16 வயசுலேருந்து 25, 27, 28 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இவங்க வந்துட்டு ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சீக்கிரமாக வந்துட்டு இவர்களுக்கு திருமணம் செய்கிறது நல்லது. ஒழுக்கம் கெடுவது 2025 பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால குடும்பத்தில் வந்துட்டு ஒரு அவப்பெயரை அவச்சொல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதால 4ஆம் இடம் வந்து என்ன சொல்லியிருக்குங்க, ஒழுக்கம் ஸ்தானம் பேர். அப்போ கேது உட்காரும்போது ஒழுக்கத்தில் வந்து கையை வைக்கும், அப்போ ஒழுக்கம் கெடும் அப்படின்னு பேர். அப்போ இந்த வயதில் இருக்க பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட வந்து நிறைய உட்காந்து பேசுங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து குடும்பத்தில் கிடைக்கல அப்படின்னும் போது எந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்குதோ அது வந்து காதலாக மலரும். அவங்க வந்துட்டு எந்த ஒரு இதுக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 4ல் கேது பகவான் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சரியான அமைப்பு இல்லை. 4ஆம் இடம் சுகஸ்தானம் பேரு, உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். அது வந்து ஒட்டுக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு இந்த 2025 பொறுத்த வரைக்கும் குடல் வாழ்வில் இல்லை ஒட்டுக்குடல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை செக் பண்ணிக்கோங்க. கேது பகவானாலே வந்துட்டு மூலாதாரம்னு சொல்லுவோம். அப்போ வந்துட்டு அந்த மூலம் சம்மந்தப்பட்ட ரத்த மூலம் இந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கால்வலி, காலில் கேதுனாலே வால்னு சொல்லுவோம். அப்போ கால்வலி, காலில் அடிப்படுது, காலில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். இதெல்லாமே பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில். அடுத்து இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட வீடு. அவர் வக்ரமாகி மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு வந்து விரயத்தில் போய் அமர்கிறார். 1. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து 7ஆம் இடத்துல அமாவாசை யோகத்தை ஏற்படுத்தி பிரதமை திதியில் இருக்காங்க இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது அப்படின்னும் போது. அப்போது அமாவாசை என்றாலுமே பிரதமை திதி என்றாலுமே வந்துட்டு அது இல்லாமல் 7ஆம் அதிபதி போய் 6, 8, 12 அமரக்கூடாது. 7க்குரிய குருவும் போய் விரயத்தில் வக்ரகதியில் நிற்கும் பொழுது இவர்களுக்கு திருமணம் வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்னா சொல்லியிருக்கோம், மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு. நிறைய பேர் திருமணமே ஆகாதவங்களும் உண்டு, திருமணமாய் பிரிஞ்சு வாழ்றவங்களும் உண்டு, லவ் மேரேஜ் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களும் உண்டு, 2 கல்யாணம் 3 கல்யாணமும் இந்த வம்சத்தில் உண்டு. அதுக்கு குறிப்பாக 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஜென்ரலாக பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம் 2025 பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்றது வந்து இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு. அதில் மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7ல் வந்து அமாவாசை யோகம் ஏற்பட்டு பிரதமை திதியில் வந்துட்டு 2025 பிறப்பதால், அதே போல் 7க்குரியவனும் போய் வக்ரமாகி விரயத்தில் உட்காரதால திருமணம் வந்து விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணம் முடிவாகி இப்போ நிச்சயம் பண்ணணும் சார், முடிவாச்சு சார், பத்திரிக்கை அடித்தோம், மண்டபம் பேசிட்டோம், கடைசி நேரத்தில் நின்று போச்சு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன செய்யணும், எப்பவுமே வந்துட்டு முடிவு பண்ணிங்கன்னா இமீடியட்டாக 15 நாளில் திருமணம் செய்கிற மாதிரி பாருங்கள். 3 மாதம் இந்த மாதிரிலாம் விட வேண்டாம், அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ சூரியன் வந்து 7ல் அமரும் பொழுது சூரியன் வந்து 7ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. அதே போல் ஒளி கிரகங்கள் 2மே வந்து 7ஆம் இடத்துல அமர்வதால் அந்த திருமணம் வந்து பொருத்தம் பார்க்கறது ஜாதகம் வச்சு பொருத்தம் போகணும், பேர் பொருத்தம் பார்த்தோம் அப்படின்ற விஷயம் வேண்டாம். 1 இதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8க்கும் 9க்கும் உரிய சனி பகவான் விரையாதிபதியோட கூடி இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்காராரு. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னங்க, இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி சுக்கிரன் 1, அஷ்டமாதிபதி சுக்கிரன். அப்போ 8, 12 துர்ஸ்தானங்கள்னு பேர், நல்ல இடம் இல்லை. அது போயிட்டு எங்கே உட்காருது, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காரதால தந்தைக்கு வந்து மருத்துவ விரயங்களோ தந்தைக்கு வந்து ஆயில் ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா விரையாதிபதி 12ஆம் இடம் மோட்சத்தையும் குறிப்பிடும், 8ஆம் இடம் வந்து ஆயில் ஸ்தானத்தை குறிப்பிடும், 8ஆம் இடம் வந்து வம்புவழக்கு கோர்ட்டு கேஸை குறிப்பிடும். அப்போ மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து தந்தை வழி சொத்தில் வந்து வம்புவழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைன்னும் போது தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்து மருத்துவ விரயங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ
இந்த கிரக அமைப்பு, அதாவது சனி பகவானும் சுக்கிர பகவானும் அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும் கூடி பாக்கியஸ்தானத்தில் உட்காரும்போது அப்போ பூர்வீக வழியில் வந்த சொத்து, ஆல்ரெடி இருக்கிற சொத்துல வந்து வம்பளுக்கு கோர்ட்டு கேஸு கட்டமஜயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். தந்தைக்கு உடலாக பிரச்சனையும் மருத்துவ விரயங்களும் அறுவை சிகிச்சையை கொடுக்கறதுக்கோ, அல்லது தந்தைக்கு ஆயுள் பங்கத்தை கொடுப்பதற்கு, அல்லது தந்தை வழி உறவு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி தந்தை வழி உறவுல வந்துட்டு ஆயுள் பங்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ தந்தை வழி உறவுல இந்த வருஷம் வந்து ஒரு மரண செய்தி அப்படின்றது வந்து நிச்சயமா வரும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு அப்படின்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். 10ல் ராகு அப்படின்னும் போது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்து அதில் வந்து குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த வருடம் வந்து ராகு பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்க போகிறார், தொழிலை வந்து பெருகி கொடுக்க போகிறார், தொழிலில் வந்து ஒரு பேராசையை உண்டாக்க போகிறார் அப்படின்னு பேர். ராகுனாலே பேராசை. 10ஆம் இடத்துல உட்காரும்போது தொழில் வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு தொழில், இதை நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை ஏற்றுமதி பண்ணலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்டு செய்யலாம் அப்படின்னு தொழிலில் வந்து கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமாக கொடுப்பாரு. மேலும் பெருக்கிக் கொள்ள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதில் வந்து மிதுன லக்னம் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் லக்னமும் ராசியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உஷாராக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னும் போது அவங்க தாராளமாக செய்யலாம். மிருகசீர்ஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் மிதுன லக்னம் மிதுன ராசி இருக்கிறவங்க வந்துட்டு பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அதை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த கவனிச்சுக்கிட்டா போதுமானது. அப்போ இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க கோச்சார குரு ராகு சனி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 70% 80% வரைக்கும் இவங்க வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் 2025 அப்படின்னு பேர். அப்போ நம்ம சேனல் வந்து ஆலய தீபம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர ராசிகளை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் வந்துட்டு இந்த ராசிக்கான பலன்கள் 2025 இதுதான் நடக்க போகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.